சமத்துவ நடைப்பயணத்தை மதுரையில் நிறைவு செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அமித்ஷா மட்டுமல்ல, திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என தெரிவித்தார். போதை ஒழிப்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொண்ட சமத்துவ நடைபயணத்தின் நிறைவு விழா மதுரையில் நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற விழாவில் வைகோவின் சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 11 நாட்கள் 174 கிலோமீட்டர் நடைபெற்ற நடைபயணத்தின் நிறைவு விழா மதுரையில் நடைபெற்றது. நிறைவு விழாவில் நடிகர் சத்யராஜ், கவிஞர் வைரமுத்து, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று வைகோவின் நடைபயணத்தை பாராட்டினர். எங்கள் பிள்ளைகளை வகுப்பறைகளுக்குள் கொண்டு வந்து செவிக்கும் உணவிந்து, வயிற்றுக்கும் உணவிந்து இந்த நாட்டில் ஒரு கல்வி புரட்சியை கொண்டு வந்திருக்கிறார். உரிமை தொகையும் இலவச பெண்களுக்கு பேருந்தும், இந்த இரண்டும் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக 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 முக்கியமான திட்டங்கள் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த ஆட்சியை மீள வைக்க வேண்டும், இந்த ஆட்சியை நீள வைக்க வேண்டும் என்று தன் கொள்கையை, தன் வாழ்த்துக்களை, தன் தியாகத்தையும் எழுதி கொடுக்கிறார் நம்முடைய அன்புள்ள வைகோ அவர்கள். இந்தியாவுக்கு மட்டுமல்ல, நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உலகத்துக்கே முன்னோடியாக இருக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு இந்த சமூக நீதி ஆட்சி தொடர்ந்தால் தான் முடியும் என்பதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான வளர்ச்சி பாதையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சரியான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய வைகோ, தமிழ்நாட்டில் மதவெறி சக்திகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்றும் திமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது என்றும் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக என்கிற கட்சியை துடைத்து எறிவோம், இருக்கிற இடம் செய்யலாமல் செய்வோம் என்று பேசிவிட்டு போனாரே, அந்த அமித்ஷாவை கேட்கிறேன், என்ன ஆணவம் இருந்தால் 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட இயக்கத்தை அழிப்பேன், ஒழிப்பேன், இருக்கிற இடம் தெரியாமல் செய்வேன், துடைத்து எறிவேன் என்று பேசுகிற மமதை எப்படி உங்களுக்கு வந்தது? மதிமுக எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காது என்றும் வைகோ கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.